என்னங்க, சம்மந்தி கோவில்ல தான் இருப்பாங்கன்னு சொன்னதை நம்பி நம்ம இம்புட்டு தூரம் வந்திருக்கிறோம். இங்கேயும் இல்லைன்னா என்னங்க பண்றது? திரும்பவும் காரைக்குடி டவுனுக்குள்ள போகணும். இங்க பாரு, பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னா போய் பேசித்தானா பேச்சு. இருக்க மாட்டாங்கன்னு நீயே ஏன் முடிவு பண்ற? வா போய் பார்க்கலாம் வா. மாமா, மாப்பிள, அத்த, என்ன மாமா நீங்க இங்க? உங்களை எல்லாம் பார்க்கத்தான் டவுனுக்கு போயிருந்தோம். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறதா உங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கலன்னு வந்தோம். நீங்க வர்றீங்கன்னு முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தீங்கன்னா நாங்க வீட்லயே இருந்திருப்போமே. நீங்க இப்படி அலைஞ்சிருக்க வேணாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்பிள. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம். என்ன விஷயம்? எல்லாம் கோகிலா விஷயமா தான் சம்பந்தி. கோகிலா விஷயமா என்ன பேசணுமோ அதெல்லாம் பஞ்சாயத்துலயே அன்னைக்கு பேசியாச்சே. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி முடிச்சுட்டு நீங்க போயிட்டீங்க. ஆனா பெத்த மனசு எங்களுக்கு ஆற மாட்டேங்குது சம்பந்தி. நாங்க என்ன பண்ணட்டும்? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் வீட்டுல புகுந்த வீட்டுல இருக்கணும், இல்ல எங்களோட பிறந்த வீட்டுல இருக்கணும். ஆனா என் பொண்ணு ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம எங்கேயோ கண்காணாத தூரத்துல தினமும் மாப்பிள்ளை நினைப்புல மறிக்கிட்டு இருக்கா. அதை நினைச்சாலே எங்க நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது. எங்களை மாதிரி நீங்களும் பிள்ளைய பெற்றவங்க தானே. முத்து போல 3 பிள்ளைகளை பெத்து வளர்த்து அந்த 3 பிள்ளைகளும் உங்க கண்ணு முன்னாடி நல்லா இருக்கிறத பாத்துட்டீங்க. ஆனா நாங்க 3 பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்க சம்பந்தி. இந்த இலசுகளை பிரிச்சு வச்ச பாவம் நமக்கு வேண்டாம். தயவு பண்ணி சேர்த்து வச்சிருக்க சம்பந்தி. கல்யாணங்கிறது பொண்ணு மாப்பிள்ள 2 குடும்பம் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல. சுத்தி இருக்கிற சொந்த பந்தம், உறவு, முறை, சாதிசனம் எல்லாரும் சேர்ந்து இன்னாருக்கு இன்னாரு தான் புருஷன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிற ஒரு மரபு. அப்படி இருக்கும்போது கல்யாணத்தன்னைக்கு உங்க சின்ன பொண்ணு காரியம்